இல்ல ஆரம்பா, இனிமே இதுதான் உன் வீடு. என்ன என்ன வெளியே தள்ளிட்டு இந்த பயலோட உள்ள போங்க. இல்ல வேலைம்மா, என்னாச்சு உனக்கு? என்ன ஏன் இப்படி பாடாப்படுத்துதீங்க? நான் சொத்து கேட்கேனா சுகம் கேட்கேனா உங்க மனசுல ஒரு இடம் தானே கேட்க. அதுல கூட இந்த மூதிக்கு இடம் இல்லைன்னா இவ ஒருத்தி. நீ சொல்றத பார்த்தா எனக்கு வேற ஒருத்தியோட தொடர்பு இருக்குன்னு சொல்லுவ போல இருக்க. ஆமா ஆமா, அதுக்கு சாட்சியா ஒரு புள்ளையே பெத்து அதையே கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. அடி பாவி புள்ள, நெசத்தை சொல்ல போனா என் உசுரை காப்பாத்தின ஒருத்தியோட பையல நல்லா வளர்க்க கூட்டியாந்துருக்கேன். உம்மா உசுரை காப்பாத்தணும் இல்லையா, ஏன் உசுரை வாங்க வந்த கூத்தியா? எந்த நேரம் பிறந்தேனோ இப்படி சீரழிஞ்சு சிறப்பழிஞ்சு போனேனே. பேய் பிடிச்சுக்காடி உனக்கு. நொந்து போய் வந்திருக்கேன். என்ன கோட்டிக்காரனாக்காத, எனக்கு கெட்ட கோவம் வரும். வரட்டும், உனக்கு கோவம் வரட்டும். என்ன செய்வீரு? 2 பேர்த்த விட்ட மாதிரி விட்டு வீரு வெட்டும். அப்புறமாவது வெறி அடங்கட்டும். அந்த சேரிக்கு சீராயிரு. இப்படியே நீ பேசிட்டு போன அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீர் என்னென்ன செய்தீர்னு உமக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஊருக்கு தெரியாது. இப்ப சொல்லுத, நீர் புழுவா மதிக்கிற இந்த பொட்ட செருக்கி நினைச்சா போலீஸுக்கு. வேணாம் தாய், சுடலமான சாமிக்கு கோயில ஊருக்கு வெளியில கட்டியிருக்கேன், உனக்கு கோயில உள்ள கட்டியிருக்கேன். தாய், ஓ மனசுல எப்போ போலீஸ்ன்னு விழுந்துச்சோ அப்பவே என் கழுத்துக்கு கயிறு வந்துருச்சு. என்ன காட்டி கொடுத்த கெட்ட பேர் உனக்கு வேண்டாம் பிள்ளை. அது இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே அது கூடாது. நானே போய் சரணடைஞ்சிடறேன். போலீஸ் கூட தேவையில்லை. நானே தெரிஞ்சுக்க வேணும்னு சொல்ல வந்தேன். நல்லாதான் தாக்காட்டி காப்பாத்துனிய. நான் காப்பாத்தல, சொர்ணமான சாமி தான் காப்பாத்துச்சு. நன்றி அங்க சொல்லு. ஏன் சாமி நீரு தானே, உமக்காகத்தான் உசிரையே வச்சிருக்கேன். அது சரி, அந்த போலீஸ்கார பழக இன்னும் 4 எலும்பு எண்ணி சொல்லிருப்பிய. அப்படி 4 எலும்பு இல்ல, என் நாடி நரம்பு பிச்சு எடுத்தாலும் என் நாக்குல இருந்து ஒரு வார்த்தை வராது. அதுக்கும் மேல என் மானத்தை நான் காக்க இங்க பாரு கட்டி இருக்கேன் தம்மான தாலி. என்ன இது? ஒரு புருஷன் தாலி கட்டி என் மானத்தை காப்பாத்துறவரை புத்தார் உறவில்லாத ஒத்த புள்ள என்ன காத்துக்க நானே கட்டிக்கிட்டு அரளி கட்டையை அரைச்சி இதுல கட்டி இருக்கேன். ஒரு ரகசியத்தை காப்பாத்த இயலாம போனாலும், உன்னை கட்டிக்க இயலாம போனாலும் இதை கடிச்சு கட்டையில ஏற வச்சிருக்கேன். அடி பாவி புள்ள, இப்படி ஒரு நினைப்ப வச்சுக்கிட்டு இருக்க நீ? உம்ம வீட்டம்மா வேலைம்மா இருந்த வரைக்கும் நான் வாயை திறக்கலையே. இப்ப நான் சொல்றதுல தப்பு இல்லையே. இத பாரு, என் பொழப்பு தினம் தினம் செத்து பிழைக்கிற பொழப்பு. ஆனா நீ வாழ வேண்டியவ. அரளி விதையை அத்து வீசிட்டு ஆக வேண்டிய கல்யாண காட்சியை பாரு. என்னால ஏண்டதை நான் செஞ்சு வைக்கேன். உம்மை விட்டு ஒத்தைய நான் எங்கேயோ போவேன். போன போலீஸ் பிடிக்கும், அடிக்கும், உசுரை எடுக்கும். சொல்லுமியா, என் உசுரை போனா சொல்லும், நான் போய் தொலைறேன். என்ன கொணர? யார் இவ? ஐயா, அது இவ வேலம்மாவோட தங்கச்சி. ஆத்தா போயிட்டாளேன்னு அக்கால பார்க்க வந்தா, அவளும் போயிட்டாளேன்னு அழுது. ஆமாமியா, உதவறதுக்கு உத்த இல்ல, ஆறுதலுக்கு ஆறு இருக்கா. கொணர,
நான் யாரு? என்னையா இது? நான் யாரு? ஊருக்கு முதலியாரையா, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி. நான் சொல்றேன், சொடலமான சாட்சியா முதல்ல இவன் நெத்தியில ஒரு குங்குமம் வை. ஐயா, இவதான் உன் மனைவின்னு நிச்சயம் பண்ணு. தனியா போன 2 பேர் ஒன்னானா ஒரு உலகம் உங்களுக்குன்னு உண்டாகும். அதுக்கு இல்லைங்க ஐயா, நான் என்ன சொல்லுவேன்னா, தாய்க்கு பின்னால தாரம்னு சொல்லுவாங்க, தாரத்துக்கு பின்னால தனிமை இல்லை. உன்னை நிம்மதியை வச்சுக்கதான் இவ அப்படின்னு எனக்கு வேலைமா சொன்ன மாதிரி படுது. தலவாய் சொல்றேன், தயங்காம செய். வர்ற முதல் முகூர்த்தத்திலேயே தாலி கட்டிடும். ஆறுமுகம், எங்களே போன? அங்க என்னத்துல பாக்க வாழங்க? அதோ பாண்டி. எல்லா பக்கமும் லோன் பண்ணுங்க. Come on, move. மருது ஐயா, போன 2 வரல, இன்னும் வரலைங்க ஐயா. ரொம்ப நேரம் ஆகுதுப்பா. இருந்து எல்லா ஏற்பாடு கவனிச்சுக்கா. நான் உடனே வந்துடுறேன். சரிங்க ஐயா. சுட்டு தள்ளிடுவேன், சும்மா சுட்டு தள்ளிடுவேன்.
என் அர்ஜுன கோளாறு மேல எவ்வளவு கை வச்சீங்க சுட்டு தள்ளிடுவேன். ஐயா நீங்க ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா நாங்க சட்டப்படி தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது என்ன எனக்கு தெரியாத சட்டம்? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாதது நிறைய. முதல்ல இவன் அர்ஜுன கோணாரா இல்ல, 36 கிரிமினல் வழக்குல சம்பந்தப்பட்டு தேடப்படுற பாண்டி, சீவலப்பேரி பாண்டி. போலீஸ் இப்பெல்லாம் நீங்க கேஸ் எழுதுறதை விட்டுட்டு கதை எழுத ஆரம்பிச்சீங்களா? நீங்க அங்கேயே கேளுங்க. ஆமாயா, நான் அர்ஜுன கோனார் இல்லை, இவ்வளோ பேர் பாண்டி தான். கோனார போய் போய் தானே சொல்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பாண்டி, அதான் அவங்க அர்ஜுன கோணார். ஒரு மோசமான கொலைகாரன், கொள்ளைக்காரன். ஐயா, கொலை நடந்தது உண்மை, ஆனா கொலைகாரனுடைய வெறும் ஆயுதம் தாயா நான். கொள்ளடிச்சது உண்மை, கொள்ளைக்காரங்க தாயா கொள்ளடிச்சேன். இதாயா நெசம். நான் பாம்புக்கு பால் வாங்குறேன், புலிக்கு தான் பால் வாத்துருக்கேன். அதுவும் இந்த வீரப்புலி தேவனுக்கு. ரோஜாவை எந்த பேர் சொன்னாலும் மணக்கும், இந்த மனுஷனை எந்த பேர் சொன்னா என்ன? நீ உலகத்துக்கு எப்படியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு புலி, வீரப்புலி. ஐயா, எனக்கா வேண்டி அந்த ஒயிலா பிள்ளைய தீர்க்காயுசா உள்ள ஒருத்தனுக்கு கட்டி வச்சு வாழ்வு கொடுங்கய்யா, அது போதும். அட பாவி, முதல்ல சொல்லியிருந்தீனா தாலி கொடுக்க வேண்டிய கையில துப்பாக்கி கொடுத்துருப்பேன். கல்யாணம் கட்டுறதுக்கு பதிலா காட்டுல கோட்டை கட்டி கொடுத்துருப்பேன். நல்லது உருட்டுறதுக்கு பதிலா உன்னை தொடர்ப தலைய உருட்டி பார்த்திருப்பேன். உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரையே வெடிக்க வச்சிருந்திருப்பேன். ஐயா, ஒரு நிமிஷம். கோனார, நீ அழுது வாழ்ற ஜாதி இல்ல, யாருக்கும் அடங்காம வாழ்ற ஜாதி. கோனார் கொலை பண்ணாதான் நம்பவே முடியல. ஜனங்க கூடி நிக்கானுங்க. நீ உள்ள இருக்கிறது தெரிஞ்சது வீணா கலவரம் பண்ணுவாங்க. பேசாம படுத்துக்க, அது உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. பாண்டி, நீ ஓடிடு பாண்டி. என்னவே இது சின்ன பிள்ளை மாதிரி விளையாட்டு? எதுக்கு இங்க கூட்டியாந்துருக்கீங்க? என்ன செய்ய போறீங்கன்னு தெரியாதா என்ன? இந்த தேவை ஓட மாட்டான். பாண்டி, சீவலப்பேரி பாண்டியுடைய மரியாதை, அவன் மானம் ஒண்ணுதான். முதுகுல குண்டு பாஞ்சியா மானம் போக நான் விட மாட்டேன். பாண்டியோட ஒத்தைக்கு ஒத்த நிக்கிற தைரியம் உங்களுக்கு இல்லாட்டாலும் நேருக்கு நேர் நின்று நெஞ்சில் சொல்ற தைரியம் இருக்காவே. சங்கிலியை பிடிச்சி இழுத்துங்கவே. என்னல சிரிக்கிற? பயமா இல்ல? பயமா? எனக்கா? பயப்படுறவங்க நீங்களும் உங்களை தூண்டி விட்டவங்க தான்ல. நான் எதுக்கும் துணிஞ்சவன். என்ன செய்யணும்னு நினைச்சீங்களா அதை செய்யுங்களே. கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறியா? எல்லாரும் வாழ்க்கையில பட்டு தெரிஞ்சுக்கிறத விட என் வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சாதிங்கிற மோசத்துல சீரழிஞ்சு சாக போற எனக்காக சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் சாதி வெறியை எரிக்கிற தீப்பந்தமாகணும். இந்த சீவலப்பேரி பாண்டியோட முடிவு இன்னொரு பாண்டியோட ஆரம்பமா இருக்கக்கூடாது. சாதி இல்லாத ஊரா மாத்துங்க, சண்டை இல்லாத உலகமா மாத்துங்க. மனுஷனை மனுஷன் ஏமாத்தாம வாழுங்களேன். என் உடம்ப தொலைக்கிற ஒவ்வொரு குண்டும்
அநீதியை தொலைக்கிறதா மாறணும், அக்கிரமத்தை தொலைக்கிறதா மாறணும். என்ன மாதிரியே நீங்களும் வெறும் ஆயுதம் மாட்டீங்களேன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எஸ் மிஸ்டர் ராஜ்குமார், கோ அஹெட். என்னால முடியாது சார். வாட் இஸ் திஸ்? என்ன கொல்ல முடிஞ்சும் கொல்லாம விட்ட இந்த மனுஷனை எந்த நியாயத்துல சார் சுட முடியும்? சுப்பீரியர் ஆர்டர். அவன் கிடக்குறான்.